Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல fish fry மசாலா எப்படி செய்யறது பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இது அயல மீன்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அயல மீன் வாங்குனீங்க அப்படினா கண்டிப்பா இத ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. 2 மீன் நல்லா கழுவி எடுத்துர்க்கேன். அது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் அதாவது மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா ஃபிஷ்ஷோட எல்லா பக்கமும் படும்படியாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா அப்ளை பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தோசை தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 3லேருந்து 4 பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி சேர்த்ததுனால கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்தா போதும். இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இதோட சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்த தேங்காய் பாலும் மசாலாவும் மீனோட சேர்ந்து 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 8 நிமிஷம் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்மளோட டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரசமும் இதுவும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.